முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டம், சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சர்க்கிள் அப்படின்னு ஒரு தலைப்பு போடும். சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சர்க்கிள். சரி, இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சர்க்கிள்ல நான் உங்களுக்கு ஆரம்பத்துல நாங்க படிச்சது சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சர்க்கிள்ல மூலோபாய திட்டமிடல். லாஸ்ட் கிளாஸ்ல ஞாபகம் இருக்குதா? மூலோபாய திட்டமிடல் அப்படின்னு சொல்லி கொண்டு ஞாபகம் இருக்குதா? இதுதான் எஸ்டிஎல்சில முதற்கட்டம். இதான் எஸ்டிஎல்சில முதற்கட்டம், மூலோபாய திட்டமிடல். அது சம்பந்தமா இப்ப ஆராய போறோம். சோ எஸ்டிஎல்சில முதற்கட்டமான ஒரு தலைப்பு மூலோபாய திட்டமிடல் அல்லது பூர்வாங்க ஆய்வு. மூலோபாய திட்டமிடல் அல்லது பூர்வாங்க ஆய்வு அப்படின்னு. சரி, மூலோபாய திட்டமிடல் அப்படிங்கிறதோட இந்த மூலோபாயம் என்று வந்ததுனால நீங்க எடுத்துட்டே மூலோபாயம் சொன்னா பணம் சம்பந்தமான விஷயமாய்க்கும் அப்படின்னு யோசிக்க. மூலோபாயம் என்றதனோட நீங்க யோசிக்க வேணாம், சல்லி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் மூலோபாயம் என்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கப்படும். மூலோபாய திட்டமிடல் அதோட சேர்த்து இன்னொரு பேர் எழுதிக்கிறது பூர்வாங்க ஆய்வு. அதாவது மூலோபாய திட்டமிடலோட சேர்த்து இன்னொரு வேர்டும் நான் எழுதியிருக்கிறேன், பூர்வாங்க ஆய்வு. இந்த பூர்வாங்க ஆய்வுன்னு சொன்னா இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த முறைமை சம்பந்தமான மொத்த ஐடியாஸையும் எடுத்துக்கொள்ளும். இப்ப நீங்க ஸ்கூலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுதாங்கன்னு சொல்றோம். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுதாங்க. சரி, இந்த கொரோனா பீரியட் டார்கெட் பண்ணி ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி கேட்கிறாங்கன்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்கூலால அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வருது. ஸ்கூலால அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வருது. சரி, சோ அந்த ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணணும். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணணும். சோ சிஸ்டம் டெவலப் பண்ணும் போது நீங்க எவ்வளவு விஷயங்களை யோசிப்பீங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அது இதுக்கு முதல் ஸ்கூல்ல இருக்கப்படாது. இன்னொரு குரூப் செஞ்ச ப்ராஜெக்ட நீங்க செய்ய போக மாட்டீங்க. சோ ஸ்கூல்ல இல்லாத புதிய ஒரு விஷயத்த ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸ்கூல்ல இல்லாத புதிய ஒரு விடயத்தை ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கணும். சரி, அதே டைம்ல நீங்க புதுசா ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னு சொல்லி அது செய்யும் போது அதை பயன்படுத்துறதுக்கு பயனர் இருக்கும். அதான் நீங்க செய்ய போற ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும், எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். சோ எப்ப அதை மெயின்டைன் பண்ணணும், எப்ப அப்கிரேட் பண்ணணும். சோ இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஒரு வேலையோட நீங்க செய்யறதாக இருந்தாலே அது சம்பந்தமா எவ்வளவோ ஆய்வு எல்லாம் செய்வீங்களா இல்லையா? இந்த ஆரம்ப கட்டம் ஒரு முறைமைய ஆரம்பிக்கிறதுக்கு போத ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்றதுக்கு முன்னால இந்த சிஸ்டம் எவ்வளவு காலத்துக்கு போகும் இல்லை என்பதை பத்தி தீர்மானிக்கும். இப்ப நாங்க ஆன்லைன்ல இப்ப கிளாஸ் தொடங்கி இருக்கு. ஓகேயா? சரி, ஆன்லைன் கிளாஸ் தொடங்கினா என்னமோ சிக்கல் அப்படி இப்படி எல்லாம் வரும். எல்லாத்தையும் முதல்ல இந்த ஆன்லைன் கிளாஸ் இத்தனாம் தேதி ஆரம்பிக்கணும், இப்படி டைம் லைனுக்கு போகணும். சோ இந்த மாதிரி பாடங்களை கொண்டு போகணும், இத்தனாம் தேதி இத்தனாம் பாடத்தை முடிக்கணும், இவ்வளவு பேமெண்ட் வாங்கணும், இவ்வளவு காலத்துக்கு கொண்டு போகலாம். சோ அடுத்த கட்டம் என்ன செய்யுது, இது சம்பந்தமாக எல்லாம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, ஒரு வகுப்பு ஆரம்பிக்கும் போது நாங்க யோசிச்சுமா இல்லையா? இந்த விஷயத்துக்கு சொல்லுவோம் பூர்வாங்க ஆய்வு அல்லது மூலோபாய திட்டமிடல். அதாவது ஒரு முறைமையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் உள்ள ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஒரு முறைமையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் உள்ள ஸ்டார்டிங் ப்ராசஸ். எழுதுங்க. இது முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் முதல் கட்டமாகும். இது முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் முதல் கட்டமாகும். இது முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் முதல் கட்டமாகும். முதல் கட்டமாகும். அடுத்ததுங்க, இது உண்மையில் பௌதீக முறைமையானது. இது உண்மையில் பௌதீக முறைமையானது
எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான இது உண்மையில் பௌதீக முறைமையானது எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை வழங்கும். இது உண்மையில் பௌதீக முறைமையானது எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை வழங்கும். அதாவது பிசிக்கலா இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமா தெளிவான ஒரு விளக்கத்தை பூர்வாங்க ஆய்வுல மேற்கொள்ளும். அடுத்ததுங்க பூர்வாங்க ஆய்வானது, மூன்றாவது நோட், பூர்வாங்க ஆய்வானது பிரச்சினை வரையறை மற்றும் 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 சாத்தியவள கற்கை, பிரச்சினை வரையறை மற்றும் சாத்தியவள கற்கை, பிரச்சினை வரையறை மற்றும் சாத்தியவள கற்கை என்ற 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதாவது பூர்வாங்க ஆய்வு அப்படின்னு சொல்றது 2 கட்டங்கள் நடைபெறுதான். ஒன்று, பிரச்சனைகளை வரையறை. ஒரு முறைமையை உருவாக்கும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த முறைமையை உருவாக்குறதுல வரலாம், என்னென்ன வரலாம் என்பது சம்பந்தமா ஆராயும். செகண்ட் ஸ்டெப் சாத்தியவள கற்கை, அதோட தலைவை பார்க்க போறோம், அங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண. சரி, அப்ப அடுத்த போடுங்க. 3 நோட் முடிஞ்சு 4வது பிரச்சினை வரையறை கட்டத்தில், பிரச்சினை வரையறை கட்டத்தில் பிரச்சினை வரையறை கட்டத்தில் முறைமையின் நோக்கம் அடையாளம் காணப்படும். பிரச்சினை வரையறை கட்டத்தில் முறைமையின் நோக்கம் அடையாளம் காணப்படும். பிரச்சினை வரையறை கட்டத்தில் முறைமையின் நோக்கம் அடையாளம் காணப்படும். எந்த நோக்கத்துக்காக உருவாக்குறோம் அப்படின்றது அடுத்த போடுவோம். அடுத்த நோட், அடுத்த நோட், சாத்தியவள கற்கையில், சாத்தியவள கற்கையில் முன்மொழியப்பட்ட முறைமையின், சாத்தியவள கற்கையில் முன்மொழியப்பட்ட முறைமையின், சாத்தியவள கற்கையில் முன்மொழியப்பட்ட முறைமையின் சாத்தியக்கூறு மதிப்பீடு செய்யப்படுகிறது. சாத்தியக்கூறுகள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. சாத்தியக்கூறுகள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு அமைப்பின் சாத்தியம் என்பது, ஒரு அமைப்பின் சாத்தியம் என்பது ஒரு புதிய முறைமை அல்லது ஒரு புதிய முறைமை அல்லது மேம்படுத்தப்பட்ட அமைப்பின், மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் உருவாக்கம், உருவாக்கம் நடைமுறையில் பயனுள்ளதா என்பது தொடர்பானதாகும். நடைமுறையில் பயனுள்ளதா என்பது தொடர்பானதாகும். பாப்போம், சாத்தியவள கற்கை அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டால், சாத்தியவள கற்கை என்பது இப்ப நீங்க உருவாக்க போற முறையினை அப்படி அப்கிரேட் பண்ண போற முறையை உண்மையிலேயே பயனுள்ளதா இல்லையா அப்படின்னு ஆராயுது. அதான் சாத்தியவள கற்கை அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடியும். இதெல்லாம் பூர்வாங்க ஆய்வுக்குள்ள வர விஷயம். ஆரம்ப கட்டத்துக்குள்ள பூர்வாங்க ஆய்வுக்குள்ள செய்யற சாத்தியவளம் இவ்வளவுதான். இந்த முறைமை பயனுள்ளதா, இதுல டிஃபிகல்டிஸ் என்ன, அதை எப்படி எல்லாம் தீர்க்கலாம், அந்த ஐடியாஸ் எல்லாம் கிடைச்ச பின்னால
இப்ப நாங்க ஃபுல்லாவே சாத்திய வளங்களை ஆராயப்போம். அப்ப முதலாவது தலைப்பு போட்டீங்க பூர்வாங்க ஆய்வு போடுங்க. இரண்டாவது தலைப்பு சாத்திய வள சாத்தியவள கற்கையில் முன்மொழியப்பட்ட முறைமையின் சாத்தியக்கூறு மதிப்பீடு செய்யப்படுகிறது. முன்மொழியப்பட்ட முறைமையின் சாத்தியக்கூறு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு அமைப்பின் சாத்தியம் என்பது ஒரு புதிய அல்லது மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் உருவாக்கம் நடைமுறையில் பயனுள்ளதா என்பது தொடர்பானதாகும். அப்ப பூர்வாங்க ஆய்வு பூர்வாங்க ஆய்வுல இந்த முறைமைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்பது சம்பந்தமாகவும் அந்த முறைமையில சாத்திய வளங்கள் பயனுள்ளதா இல்லையா என்பதாகவும் இப்ப நாங்க வேலையா அடுத்த பாவம் சாத்திய வள கற்கை சாத்திய வள கற்கை அப்படின்னு இந்த முறைமை பயனுள்ள முறைமையாக இருந்தால் இந்த முறைமை பயனுள்ள முறைமையா பூர்வாங்க ஆய்வுல முறைமை பயனா இல்லைன்னு பாத்தீங்கன்னா இப்ப முறைமை நான் உருவாக்க போறேன் ஒரு ஸ்கூலுக்கு எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்க போறேன். இந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பயனுள்ளதாக இருந்தால் சோ அப்ப நான் முதல்ல ஸ்கூல்ல போய் பிரின்சிபல் கிட்ட இப்படிலாம் சிஸ்டம் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்ல கொடுத்து பெர்மிஷன் வாங்கிட்டு வருவோமா இல்லையா? இதெல்லாம் எங்க நடக்கும்? சாத்தியவள அதாவது மூலோபாய திட்டமிடல். இப்ப மூலோபாய திட்டமிடல் முடிஞ்சு பிரின்சிபல் பெர்மிஷன் தந்துட்டா அப்படின்னா இப்ப நான் முறைமைய உருவாக்குறதுக்கு ஆரம்பிக்கணுமா இல்லையா? இதை உருவாக்க ஆரம்பிக்க போற கட்டத்துல இப்ப நான் ஆராய்வேன் சாத்தியவள கற்கை அப்படின்னு சொன்னா என்னன்னு. இந்த சாத்தியவள கற்கைய 4 விதங்கள்ல சாத்தியவள கற்கை என்ன செய்வோமா 4 விதங்கள்ல பார்ப்போம். சாத்தியவள கற்கையில முதலாவது வழியாக சொல்லுவோம் தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. முதலாவது என்ன? தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. இது முதலாவது தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. அதே மாதிரி இரண்டாவது பொருளாதார சாத்தியப்பாடு. அப்படிங்கும். மூணாவது செயற்பாட்டு சாத்தியப்பாடு. நான்காவது பாகம் முதலாவது தொழில்நுட்ப சாத்தியப்பாடு, இரண்டாவது பொருளாதார சாத்தியப்பாடு, மூன்றாவது செயற்பாட்டு சாத்தியப்பாடு, நான்காவது தாபன சாத்தியப்பாடு அல்லது நிறுவன சாத்தியப்பாடு அப்படின்னு. அப்ப இந்த சாத்திய வளங்களை 4 விதமா ஆராயப்படும். நோட்டுக்கு போறதுக்கு போத கொஞ்சம் அது என்னன்னு சொல்லிட்டு போறோம் பாரு. இப்ப ஓகே எல்லாரும் அயன்மேன் படம் பார்த்துப்பீங்க தானே? சார் அயன்மேன் படத்துல இருந்தே அயன்மேன் படம் பார்த்துப்பீங்க. ஓகே அப்ப அயன்மேன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து அயன்மேன் சுவிட்ச் அயன்மேன் போடுற சுவிட்ச் அந்த சூட் எடுக்கும். அயன்மேன் போடுற அந்த சுவிட்சை எடுத்துக்கிட்டால் அங்க முதலாவதாக அந்த சுவிட்சை உருவாக்குறதுக்குரிய டெக்னாலஜி இருக்குதா? படத்துல காட்டலாம், கிராபிக்ஸ் பண்ணி காட்டலாம். பட் நம்ம ரியலுக்கு வரும். சோ ரியலுக்கு வந்தா அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்றதுக்கு அந்த சூட்டை கிரியேட் பண்றதுக்கு அயன்மேன் சூட்டை கிரியேட் பண்றதுக்கு டெக்னாலஜி இருக்குதா அப்படின்றது முதலாவது. டெக்னாலஜி தான் அவங்களுக்கு விளங்கணும். என்ன டெக்னாலஜி? சோ லெனோவோ சூட்ஸ் எல்லாம் வருதா இல்லையாமே? சோ அதுல இருந்து கன்ஸ் வருது, அது பறக்குது, எல்லாம் செய்தா இல்லையா? சோ இதெல்லாம் செய்யறதுக்கான டெக்னாலஜி இருக்குதா முதற்கட். ஓகே டெக்னாலஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெக்னாலஜி எடுத்துட்டோம், ரைட். சோ டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கிட்டோம். ஓகே அதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாம் அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்றோம். ஓகே அந்த முடியுது, அதுதான் சாத்தியம். முதலாவது தொழில்நுட்ப ரீதியா இந்த முறையுமே உருவாக்கலாமா? தொழில்நுட்ப ரீதியா இந்த முறையுமே உருவாக்கலாமா? இது அயன்மேன் சொல். இன்னொரு விஷயம் இந்த ஆன்லைன் எஜுகேஷன், ஸ்ரீலங்கால ஆன்லைன் எஜுகேஷன் பொருத்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா இந்த இடத்துல தொழில்நுட்ப சிக்கல் என்னவாறு? தொழில்நுட்ப சிக்கல் எல்லாருக்கிட்டையும் முதல்ல போன் இருக்கணும், அதாவது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் ஒன்று இருக்கணும். அது முதலாவது சிக்கல்.
இரண்டாவது சிக்கல் என்ன? இரண்டாவது சிக்கல் நெட்வொர்க். மழை பெஞ்சா ஸ்ரீலங்கா நெட்வொர்க்ஸ் எல்லாம் காணாம போகுது. சோ நெட்வொர்க் ப்ராப்ளம். சில ஏரியால ஒரு லிமிடெட் டைமுக்கு பின்னால நெட்வொர்க் ஹை லெவல்ல ஸ்ட்ரெக் ஆகும். சரி பாருங்க, நெட்வொர்க் பிரச்சனை. இதே டைம்ல போனை கொடுத்தாலும் அதுல உள்ள எதை செய்யணும் எதை செய்யப்படாதுன்னு சொல்லி அங்க ஒரு டெக்னிக்கல் எரர். இந்த மாதிரி இந்த ஆன்லைன் எடுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரதாக இருந்தால், ஸ்மார்ட் எடுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரதாக இருந்தால் அது சம்பந்தமா பாரு ஒரு சில டெக்னிக்கல் எரர் வருதா இல்லையா? எஸ் வருது. இதைத்தான் சொல்லுவோம் சாத்திய வளம். தொழில்நுட்ப சாத்தியம், தொழில்நுட்ப ரீதியா சாத்தியப்பட்டா அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்க இயலுமா இருக்குதா? அப்போ ஓகே, அயன்மெண்ட் செய்யலாம். எங்க நாட்டுக்குள்ள வந்தா ஆன்லைன் எடுகேஷனுக்கு எல்லாருக்கும் போன கொடுக்கலாம், நெட்வொர்க்ஸுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம். இது முதல் கட்டம். எல்லா ஐடியாஸையும் எடுத்துக்கிட்டோம். இரண்டாம் கட்டம் ஓகே, அப்ப தொழில்நுட்பம் சரி. இரண்டாவது வரும் பொருளாதாரம், தள்ளி எக்கானமி. இப்பதான் பொருளாதார சாத்தியப்பாடு. அயன்மெண்ட் சூட்டுக்குரிய டெக்னாலஜி எல்லாம் இருக்குது வாப்பா, பிரச்சனை இல்ல. அதுக்கு யாரோ ஒருத்தன் காசு தரணும், இல்ல ஏண்ட காசு எல்லாம் கொட்டணும், அது இருக்குதான்னு பாக்குறது ரெண்டாவது. அது இருக்கிறான்னு பாக்குறது ரெண்டாவது. அதுதான் பொருளாதார சாத்தியப்பாடு. அப்ப தொழில்நுட்பம் மட்டும் இருந்து வேலை இல்லை, தொழில்நுட்பம் மட்டும் இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. தொழில்நுட்பமும் இருக்கணும், அதோடு யாரும் இருக்கணும், பொருளாதார சாத்தியப்பாடும் வேணும். சல்வி அதாவது மணி. சோ எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியா அதை ஹெல்ப் பண்ண வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீ நினைக்கிற முறையை சரியா உருவாக்கலாம். அது ரெண்டு. சோ பாருங்க, தொழில்நுட்பம் சரி, பொருளாதாரம் சரி. மூன்றாவது செயற்பாட்டு சாத்தியப்பாடு. என்னடா செயற்பாட்டு சாத்தியப்பாடுன்னு கேட்டா, முறைமையை உருவாக்கி வச்சுட்டோம், அயன்மெண்ட் சுட கிரியேட் பண்ணி பொருளாதார ரீதியாக எல்லாம் பார்த்து சல்லியம் செலவழிச்சு சுட கிரியேட் பண்ணிட்டோம். பட் அதை உருவாக்குறதுக்கு யூசர் இல்லை. அத அந்த சிஸ்டம் அந்த அயன்மெண்ட் சுட பயன்படுத்துறதுக்கு யூசருக்கு தெரியாண்டா பயனருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குறதுல பிரயோசனம். அதாவது செயற்பாட்டு சாத்தியப்பாடு அப்படின்றது அந்த முறையிலேய பயன்படுத்துறதுக்கு நபர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த முறைமைய பயன்படுத்துவாங்களா இல்லையா. இப்ப நீங்க ஆன்லைன் எடுக்கணும் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு உருவாக்குனதுக்கு பின்னால நாட்டுல லாக்டவுன் எல்லாம் திறந்து விட்டு ஸ்கூலுக்கு வரலாம், கிளாஸ் போலாம்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா நீ கஷ்டப்பட்டது டெக்னாலஜியும் பெஸ்ட், மணியும் பெஸ்டா இல்லையா? விலங்கா சொல்ற விஷயம். சோ இதுதான் என்ன சாத்தியப்பாடு? செயற்பாட்டு சாத்தியப்பாடு. நீங்க உருவாக்குற முறையிலேயே பயன்படுத்துற பயனருக்கு இது சம்பந்தமான அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்றது அது செயற்பாடு. சாத்தியப்பாடு. இதுதான் நிறுவனத்துல மூலோபாய திட்டம் படிச்சோம், பூர்வாங்க ஆய்வு. மூலோபாய திட்டத்துக்கு அமைவானதா இருக்கணும். என்ன மூலோபாய திட்டம்? ஒரு நோக்கம் சொல்லணும் இல்லையா, நிறுவனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு. அந்த நோக்கத்தை மீறி வெளியே போகப்படும். நிறுவனத்தோட நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு உள்ளேயே இருக்கணும். நோக்கம் தாண்டி வெளியே போய்த்தால் அப்பையும் சாத்திய வளத்தை மிஸ் பண்ணிட்டோம், கொண்டாந்து கண்டினியூ பண்ணு. விலங்குதான் சொல்றது. அப்ப சாத்திய வளம் என்றது இந்த 4 விதங்கள்லையும் தொழில்நுட்பம் சரியா இருக்குதா, பொருளாதாரம் சரியா, செயற்பாடு சரியா, தாபனத்துல மூலோபாய திட்டங்களை மீறாம இருக்கிறோமா, அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இது சாத்திய வள கட்டை. விளங்கிட்டா? ரைட். அப்ப எழுதுவோமா நோட்ஸ்? சாத்தியவள கட்டையானது பின்வரும் 4 அடிப்படைகளில் ஆராயப்படும். சாத்தியவள கட்டையானது பின்வரும் 4 அடிப்படைகளில் ஆராயப்படும். சாத்தியவள கட்டையானது பின்வரும் 4 அடிப்படைகளில் ஆராயப்படும். முதலாவது 4 எழுதிப்போமா? முதலாவது எழுதுங்க, தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. தொழில்நுட்ப சாத்தியப்பாடு அது முதலாவது.
இரண்டாவது எழுதுங்க பொருளாதார சாத்தியப்பாடு. முதலாவது தொழில்நுட்ப சாத்தியப்பாடு, இரண்டாவது பொருளாதார சாத்தியப்பாடு, மூன்றாவது செயற்பாட்டு சாத்தியப்பாடு, நான்காவது தாக்கல் சாத்தியப்பாடு. தாபன சாத்தியப்பாடு. இதுக்கு கேள்விட்டா எம்சிக்கு கேள்விதான். இதெல்லாம் எம்சிக்கு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இன்னொரு சரியான கூட்ட தெரிவு செய்ய சொல்லி போட்டு இதுல விளக்கத்தை வித்தியாசமா சொல்லும். அவ்வளவுதான். அப்ப முதலாவது சின்ன அடியை போடுவோம் தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. முதலாவது சின்ன அடி தொழில்நுட்ப சாத்தியப்பாடு. எழுதுங்க. இது உற்பத்தியாளர்கள் முன்மொழியப்பட்ட அமைப்பை நிர்வகிப்பதற்கான திறனை கொண்டுள்ளனரா என மதிப்பீடு செய்கிறது. இது உற்பத்தியாளர்கள் முன்மொழியப்பட்ட அமைப்பை நிர்வகிப்பதற்கான திறனை கொண்டுள்ளனரா என்பதை மதிப்பீடு செய்கிறது. இரண்டாவது நூற்றாண்டு புதிய முறைமைக்கு தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த தேவைகளையும் மற்றும் சிக்கலான முறைமை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன மற்றும் உற்பத்தியாளர்கள் குறித்த தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துதலில் அனுபவத்தினை கொண்டுள்ளனரா என மதிப்பீடு செய்கிறது. பாருங்க, தொழில்நுட்ப சாத்தியப்பாடு 3 விடயங்களை மதிப்பீடு செய்யுது. அதுல முதலாவது விடயம் என்ன? தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த, அதாவது தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த தேவை, முறைமைக்கு தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த தேவைகள் இருக்குதா என்பதும், அதே நேரத்துல சிக்கலான முறைமையை எப்படி உற்பத்தி செய்யலாம் என்பது சம்பந்தமாகவும், அதே போல இந்த உற்பத்தியாளர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவு இருக்குதா என்பது சம்பந்தமாகவும் இது என்ன செய்யுதா? மதிப்பீடு செய்யுது. இந்த விடயங்கள் எல்லாம் செஞ்சால் எல்லாத்துக்கும் உரிய ஆன்சர் கேள்வியை கேட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடும் சொன்னா தொழில்நுட்ப சாத்தியப்பாடு முடிக்கிறார்.
தொழில்நுட்ப ரீதியான தேவைகள் எல்லாம் நிவர்த்தி. இப்ப தொழில்நுட்ப ரீதியான தேவைகள் எல்லாம் நிவர்த்தியானதுக்கு பின்னால இரண்டாவதா போகும் எங்க பொருளாதார சாத்தியப்பாடு. இப்ப அயன்மேன் சூட்டை கிரியேட் பண்றதுக்குரிய டெக்னாலஜி எல்லாம் இப்ப இருக்குது இந்த நாட்டுல. ரைட், ஓகே. சோ கன் வாரது ஒரு டெக்னாலஜி அமெரிக்காவில இருக்குது. பார்க்கக்கூடிய டெக்னாலஜி எங்க ஒரு நாட்டுல சைனால இருக்குது. அப்படி இப்படின்னு எங்கெங்க இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் கண்டுபிடிச்சு. அதாவது சாதாரணமா ஒரு தமிழ் படம் எடுக்கிறதா இருந்தா புதுசா வந்த எந்திரன் 2.0 நினைச்சுக்காங்களே. சோ 2.0 படத்தை எடுத்துக்கிட்டா 3D படம் எடுத்தாங்க. ஆனா இந்தியாவில டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இல்ல. வெளிநாட்டுல இருந்து அந்த டெக்னாலஜிஸ்ட கொண்டு வந்து அதுக்கு தேவையான டெக்னாலஜிய வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து நடத்தினாங்க. காசு வச்சு செஞ்சாங்க. அப்ப என்ன செய்யணும், முதலாவது இந்த டெக்னாலஜி எங்கெங்க இருக்குது என்று கண்டுபிடிச்சு ஒன்று சேர்க்கணும். இது எங்க தொழில்நுட்ப சாத்தியப்பாட்டுல. அது முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டம் பொருளாதார சாத்தியப்பாடு. போடுங்க சின்ன தலைப்பு, பொருளாதார சாத்தியப்பாடு. பொருளாதார சாத்தியப்பாடு எழுதுங்க. இது முறைமையினை வடிவமைப்பதற்கான இது முறைமையினை வடிவமைப்பதற்கான செலவுகள் மற்றும் இது முறைமையினை வடிவமைப்பதற்கான செலவுகள் மற்றும் முதலீடுகள் என்பவற்றினை மதிப்பீடு செய்கிறது. இது முறைமையை வடிவமைப்பதற்கான செலவு மற்றும் முதலீடுகள் என்பவற்றை மதிப்பீடு செய்கிறது. அதாவது முறைமையை வடிவமைப்பதற்கான செலவு எவ்வளவு இருக்கும் என்பதையும் அதுக்கு எவ்வளவு முதலீடு செய்யணும் என்பதையும் இது மதிப்பீடு செய்யுது. அதே வேளை அதே வேளை வடிவமைப்பாளரின் செலவையும் தீர்மானிக்கிறது. அதே வேளை வடிவமைப்பாளரின் செலவையும் தீர்மானிக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாரு, செலவிஸ். இந்த முறைமையை வடிவமைப்பாளருக்கு உற்பத்தியாளர்கள் இதை வடிவமைப்பதற்காக வேண்டி எடுக்கிற ப்ரோக்ராமர்ஸ், கிராபிக் டிசைனர்ஸ் எல்லாரும் இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுக்கிற செலவு சம்பந்தமாகவும் இது ஆராய். அடுத்த நோட்டா எழுதுங்க. இதன் முக்கிய விடயம் ஒரு முக்கிய விடயம் செலவும் பயன்பாட்டு பகுப்பாய்வும் ஆகும். இதன் ஒரு முக்கிய விடயம் செலவும் பயன்பாட்டு பகுப்பாய்வும் ஆகும். அதாவது இது இந்த இடத்துல தம்பி பொருளாதார சாத்தியப்பாட்டுல செலவு அதை பத்தி ஆராய்வதோட பயன்பாட்டு பகுப்பாய்வு, அதாவது இதுல ப்ராஃபிட் பத்தியும் இந்த இடத்துல ஆராயப்படும். சரியா, இவ்வளவு செலவழிக்கிறோமே இதுல எவ்வளவு மீள கிடைக்கும் என்பது, அதாவது இவ்வளவு செலவழிக்கிறோம் இதனால எனக்கு வரக்கூடிய வருவாய் என்ன என்பது சம்பந்தமாகவும் இதனால ஆராய். சரியா, இப்ப தொழில்நுட்ப சாத்தியப்பாடும் முடிஞ்சு, பொருளாதார சாத்தியப்பாடும் முடிஞ்சு, இப்ப கொண்டு வரல தொழில்நுட்பத்தையும் எடுத்துக்கலாம், அதற்குரிய சல்லியும் என்கிட்ட இருக்குது. தொழில்நுட்பம் தெரிக்கலாம், தொழில்நுட்பத்துக்கு வழங்கக்கூடிய சல்லியும் என்கிட்ட இருக்குது. சரி, இப்ப எல்லாம் சரி, பிரச்சனை இல்ல. அந்த முறையிலேயே ரசிக்கிற 2.0 படம் எடுத்தும் பிரச்சனை இல்ல. அந்த முறையிலே தமிழ் ஆடியன்ஸுக்கு போய் சேருமா இல்லையா, அந்த படத்தை எவ்வளவு தூரம் ரசிப்பாங்க, இவ்வளவு செலவு இவ்வளவு தொழில்நுட்பத்தையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உருவாக்குறோம், அதை யூசர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, அதுதான் எங்க வரப்போகுது, செயற்பாட்டு சாத்தியப்பாடு. அப்ப எழுதுங்க, செயற்பாட்டு சாத்தியப்பாடு. செயற்பாட்டு சாத்தியப்பாடு இது முன்மொழியப்பட்ட அமைப்பை ஆதரிக்கவும் பயன்படுத்தவும்
பயனர்களின் விருப்பத்தையும் திறனையும் மதிப்பீடு செய்கிறது. இது முன்மொழியப்பட்ட அமைப்பை ஆதரிக்கவும் பயன்படுத்தவும் இது முன்மொழியப்பட்ட அமைப்பை ஆதரிக்கவும் பயன்படுத்தவும் பயனர்களின் விருப்பத்தையும் திறனையும் மதிப்பீடு செய்கிறது. அதான் சொன்னேன். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த முறைமைய பயனர்கள் ஆதரிக்கிறாங்களா? அதே நேரத்துல ஆதரிக்கிறோம் என்றது முதலாம் கட்டம் வச்சுக்கோங்களேன். ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்காம போறாங்க, அது வேற விஷயம். ஆனா இதை பயன்படுத்துறதுக்குரிய திறன் அவங்க இருக்கிறாங்களா, இருக்குதா அப்படின்னு யோசிச்சு. இப்ப ஐபோனையோ இல்ல ஆண்ட்ராய்டு போனையோ கொண்டு போய் ஆதிவாசியோட கையில கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயன்படுத்த தெரியுமா? அவன் அதையும் என்ன ஏதோ ஒண்ணு தட்டுற மெஷின் நினைச்சு போட்டு வேறு மேல தூக்கி பேசிப்பான், அதையும் தூக்கி கத்தியால வெட்டி தான் பார்ப்பான் இல்லையா? அப்ப முதலாவது ஆதரிக்கிறோமா இல்லையான்றதோட சேர்த்து திறன், இதை யூஸ் பண்ற திறன் அவன்கிட்ட இருக்குதா அப்படி யோசிப்போமே. அப்படித்தானே யோசிச்சு பாருங்க. இப்ப சின்ன வீட்டுல சின்ன பிள்ளை 3 மாசம் 4 மாசம் விடுங்கள, ஒரு 9 மாசம் 10 மாசம் 1 வயசு 2 வயசு புள்ள இருந்தா அதுல கையில போனை கொண்டு போய் கூட அது என்ன செய்யும்? அது வாய்ப்புள்ளதான் போடும். ஏன்? அதுக்கு விருப்பம், ஆதரிக்குது போன. ஆனா அது நினைச்சிட்டு சாப்பிடுற சாமான் வாயில தான் போடும் இல்லையா? அதான் திறன் இல்ல அப்படின்ற. சரியா? அப்ப அடுத்ததுல இதுல அடுத்த நோட், உருவாக்கப்பட இருக்கும் முறை நிறுவப்படும் போது பயன்படுத்தப்படும் சாத்தியங்கள் மதிப்பிடப்படுகிறது. உருவாக்கப்பட இருக்கும் முறைமை நிறுவப்படும் போது பயன்படுத்தப்படும் சாத்தியம் மதிப்பிடப்படுகிறது. அதாவது நிறுவல் என்ற இடத்துல நான் திருப்பி விளங்கப்படுத்துவேன். முறைமையை நிறுவனம் என்று சொல்றது யூசருக்கு பயன்படுத்தப்படும். அந்த கொடுக்கிற டைம்ல உள்ள சாத்தியங்களை இதுதான் தீர்மானிக்குது. யார் யாருக்கு பயன்படுத்த கொடுக்கணும், ஏன் யூஸ் பண்ண கொடுக்கும். அப்ப யாருடைய கையில கொடுத்து இது கூட ஒழுங்கான ஃபீட்பேக் வாங்கலாம் சொல்லிருக்குமா இல்லையா? அந்த இடத்துல இருந்து வர இன்னொரு 3வது நோட், முறைமை வடிவமைப்பிற்கு பயனிடம் இருந்து எதிர்ப்பு பற்றிய சாத்தியம் மதிப்பிடப்படுகிறது. முறைமையின் வடிவமைப்பிற்கு பயனிடம் இருந்து எதிர்ப்பு பற்றிய சாத்தியமும் மதிப்பிடப்படுகிறது. அதாவது முதல் நோட்ல சொன்ன ஆதரிக்கிறது. அப்ப ஆதரிக்கிறதுக்கான ஆட்கள் இருந்தா, லைக் பண்ண ஆட்கள் இருந்தா டிஸ்லைக்குமாக இருப்பாங்களா இல்லையா? சோ அப்ப ஆதரிக்கிற ஆட்கள் இருக்கிறத போலயே இந்த முறைமைக்கு எதிர்ப்புகள் வருமா? வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது அது சம்பந்தமாகவும் ஆராயப்படும். இதெல்லாம் சாத்தியப்பாடு. இந்த சாத்தியப்பாடு செயற்பாட்டு சாத்தியப்பாடு. அதுல கடைசி தலைப்பு போடுங்க. கடைசி தலைப்பு ஸ்தாபன சாத்தியப்பாடு. ஸ்தாபன சாத்தியப்பாடு எழுதுங்க. இது முன்மொழியப்பட்ட அமைப்பு நிறுவனத்தின் மூலோபாயத்தின் நோக்கங்களை ஆதரிக்கும் அளவினை தீர்மானிக்கிறது. இது முன்மொழியப்பட்ட அமைப்பு நிறுவனத்தின் மூலோபாயத்தின் நோக்கங்களை ஆதரிக்கும் அளவினை தீர்மானிக்கிறது. ஸ்தாபன சாத்தியப்பாடு.
அதாவது தாபன சாத்தியப்பாடு ஏற்கனவே இல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க நோட்ஸ் பண்ணி. அப்ப தாபன சாத்தியப்பாடு அப்படின்னு சொல்றது இந்த இந்த அமைப்பு. இப்ப ஸ்கூலுக்கு நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அதாவது ஒரு பார்க், என்ன பார்க், ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க் ஒன்று கிரியேட் பண்றோம். இல்ல சார் நாங்க ஒரு தியேட்டரை கிரியேட் பண்ணி தரோமே அப்படின்றால் அவங்களோட டெக்னாலஜியும் இருக்கும், சல்லியும் இருக்கும், தியேட்டரை பயன்படுத்துறது யூசர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனால் ஸ்கூல்ல மூலோபாய திட்டத்துக்கு புறம்பானதா இருக்கும். சொல்ற விஷயம் விளங்குதா? அதாவது நீங்க எந்த முறையை உருவாக்க போறீங்களோ அந்த நிறுவனத்துக்கு சரியானது தேவையான முறையா இருக்கு. அதான் இந்த ஸ்தாபன சாத்தியப்பாடு அப்படின்றது. இந்த 4 விஷயமும் விளையிட்டா எஸ் ஒன்னும். ஓகே, சோ அப்ப அப்படின்னால் அடுத்த போடுங்க தேவை பகுப்பாய்வு அல்லது முறைமை பகுப்பாய்வு. சோ அடுத்தபடி தேவை பகுப்பாய்வு. தேவை பகுப்பாய்வு அதாவது ரிக்வயர்மெண்ட் அனலைசிஸ். தேவை பகுப்பாய்வு. தேவை பகுப்பாய்வு அப்படின்னா இப்ப முதலாம் கட்டமா மூலோபாய திட்டமிடல், 2ஆம் கட்டம் சாத்திய வளம். ஓகே, சல்லியும் தெரிக்கலாம், டெக்னிக் தெரிக்கலாம், பயன்படுத்த ஆட்களும் இருக்குது, மூலோபாயத்தை மீறவும் இல்லை, எல்லாம் சரி. இப்ப இந்த முறைமைக்கு தேவைகளை பத்தி இந்த முறைமைக்கு பயனர்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்போம். இந்த முறைமை என்னவா இப்ப நீங்க ஒரு போனை வாங்க போறீங்க கடை, நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு போன் வாங்குறது கடையில போவீங்க. போன உடனே அப்படியே பார்த்து போட்டு அன்பாக்ஸ் பண்ணாம போன வாங்கிட்டு கேட்டா அப்படித்தானே. அன்பாக்ஸ் பண்ணாம போன பொதுவா வாங்குறது இல்லை. அன்பாக்ஸ் பண்ணாம வாங்குறதாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம், அந்த போனை பத்தி நெட்ல ஃபுல்லா எல்லா விடயங்களையும் தேடிக்கிட்டு அந்த போன் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு யார்கிட்டயாலும் கேட்டு விசாரிச்சு அதுக்கு பின்னாலதான் போய் வாங்கிக்கிறோம் இல்லையா? அப்படித்தான் வாங்கிட்டோம். அதை பத்தின மொத்த ஐடியா வந்ததான் வாங்கிட்டோம். அது ஒரு விஷயம். போனை வாங்கும் போது போனை தேவை எப்படி, இந்த கலர்ல போன் இருக்கணும், ஸ்கிரீன் இந்த சைஸுக்கு இருக்கணும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இப்படி இருக்கணும், அதெல்லாம் போக போன்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் மிச்சம் போன் பேசக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு போனை வாங்குறதுக்கு போகும்போது போன மனசுல ஒரு சில தேவைகளை வைத்துக் கொண்டு போவீங்களா இல்லையா? அந்த தேவைகள் தான் இங்க நாம சொல்லுவோம் தேவை பகுப்பாய்வு, ரிக்வயர்மெண்ட் அனலைசிஸ். இதை நாங்க 2 விதமா பிரிப்போம். தேவை பகுப்பாய்வு 2 விதமா பிரிப்போம். ஒன்று செயல்சார் தேவை அப்படின்னு, ஒரு தேவைக்கு என்ன சொல்லுவோம் பேரு செயல்சார் தேவை அப்படின்னு, இன்னொரு தேவைக்கு செயல் சாரா தேவை அப்படின்னு. இப்ப நீ ஏடிஎம் மிஷின் இருக்கு, ஏடிஎம் மிஷின் போறேன்னு வச்சுக்கோ, ஏன் போவா? ஏடிஎம் மிஷின் கிட்ட ஏன் போவோம்? ஏன் போவோம்? ஒன்றோ என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால், எனக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் அதை இன்சர்ட் பண்ணி காசு எடுக்கிறதுக்கு போ, பேலன்ஸ் செக் பண்றதுக்கு போ. அப்ப இந்த ரெண்டு தேவைக்கும் இந்த 2 தேவையும் சொல்லுவோம் ஏடிஎம் மிஷின் செயல்சார் தேவை. ஒரு ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கவும் இயலாது, பேலன்ஸ் பார்க்கவும் இயலாதுன்னு வெய்ய, நீ போய் ஏடிஎம் மிஷினுக்குள்ள பின் கார்டை போடுறீங்க, அவன் டெபிட் கார்டை போடுறீங்க, பாஸ்வேர்ட் எல்லாம் கேக்குது, ஒரு மெசேஜ் வருது தேங்க்யூ ஃபார் யூசிங் அவர் பேங்க் அப்படின்ட்டு, நீ உனக்கு தெரிஞ்ச எல்லா பாஸ்வேர்டையும் அந்த ஏடிஎம் மிஷினை பார்த்து கிளின்னு கிழிச்சு போட்டு வருவியா இல்லையா? ஏடிஎம் மிஷின் கிட்ட போனதே காசு எடுக்கிறதுக்கோ பேலன்ஸ பார்த்து, இதனால அந்த கார்டை கூட்டத்துக்கு ஒரு தேங்க்யூ ஃபார் யூசிங் அவர் பேங்க் வந்து எவன் போவான் திருப்பி? அப்ப யோசிச்சு பாரு, இந்த இடத்துல நீ போன நோக்கம் ஒரு அடிப்படை நோக்கம். சிலவன் போவான் ஏசி வாங்குறதுக்கு, ஏசிக்காக வேண்டி சிலவன் போவான், இல்ல சிலவன் நானும் பேங்க்கு போய் வாரு, நானும் ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்றேன்னு காட்டுறதுக்காக போய் வாப்பா. இப்படி சொல்லல, ஒரு தேவையோட போறோம்னு சொல்ல. அப்ப இந்த மாதிரி இடத்துல ஏடிஎம் மிஷின் அடிப்படை தேவைன்னா காசு எடுக்கிறதோ அல்ல பேலன்ஸை பாக்குறதோ ஸ்லிப் எடுக்கிறதோ, இந்த தேவைகள் ஏதோ ஒன்றுக்காக தான் போகும். இதைத்தான் நாங்க அடிப்படை தேவை அப்படின்னு. இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தா, ஏற்கனவே நான் அவ்வளவு சொன்ன காரணம் என்னன்னா, இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க இருந்து வெளியே கொழும்பு போயிட்டு போன வழியில
போற வழியில நம்மளையோ அபான்ஸ்லயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்குது. வாஷிங் மெஷின் போட்டிருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வாஷிங் மெஷின் கொண்டு போட்டிருக்கான். அதுல அடிச்சிருக்கிறான் விலை விலை 5000. 5000 ரூபாய். சரி, ஓகே, 5000 ரூபாய்க்கு வாஷிங் மெஷினா அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டு என்ன செய்யறேன், கிட்ட போய் பாக்குறேன். அவர் முதலாவது ஒரு போட்டிக்கிறாரு, இதுல உடுப்பு கழுவ இயலாது. சரி, உடுப்பு கழுவ இயலாது பரவாயில்ல, 5000 ரூபாய் உடுப்பு, அதாவது அந்த என்னது ரின்ஸ் ஆஃப் அது சொல்லுவாங்க, சுத்தி போட்டு அதை குளிஞ்செடுக்கிறது, அது போட்டுக்க அதுவும் இயலாது. சரி, அதுவும் மேலாடி பிரச்சனை இல்லை, தண்ணியாவது சேர்க்கலாமான்னு யோசிச்சா தண்ணி சேர்க்கவும் மேலாது. அவன் என்னடா பண்ண வேண்டும் இல்ல, நீங்க ஆசைக்கு வாஷிங் மிஷினோட வீட்டுல இருக்கிறத பாக்குறதுக்கா வச்சுக்கலாம் அப்படின்றால் இந்த வாஷிங் மிஷினை 5000 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு நாங்க யாரு? அப்ப இந்த வாஷிங் மிஷின் 5000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் தாரோம்னு சொல்லி போட்டு வாங்க மாட்டோம். போய் பார்ப்போம், வாஷிங் மிஷின்ல கழுவலாமா, எத்தனை கிலோ கழுவலாம், எவ்வளவு நேரம் எடுக்கும், எந்த அளவுக்கு இது புளிஞ்சு ரிஞ்ச் பண்ணி தரும், இது சம்பந்தமா எல்லாம் பார்த்து போட்டு தானே மெஷின் எடுக்கும். அதுக்காக வேண்டிய அப்படியே அப்படின்னு எப்படி டச் ஸ்கிரீன் இருக்குது, பசந்தா இருக்கிறது பாக்குறதுக்கு, இத மட்டும் பார்த்து வாங்கினா 5000 ரூபாய் கோவிந்தா கோவிந்தா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளை நாங்க வாங்கும் போது முதற்கட்ட அடிப்படை தேவை. ஒரு போனை வாங்க போறேன், போன்ல கோல் பேசவும் மேல மெசேஜ் பண்ணவும் மேலான போனை தூக்கி நிலத்தள்ளி போட்டு வந்துடும் இல்லையா? அப்ப போன் பசந்தா இருக்குது, ஸ்கிரீனா இருக்குது, அது இதெல்லாம் இப்ப வாங்குற போன், இப்ப நீங்க போன் வாங்க போனா ஒரு அடிப்படை தேவைன்னா நெட்வொர்க் 4G இருக்கணும், 5G இருக்கு, இது அடிப்படை தேவையா போறோம். அந்த தேவை இருந்தா வாங்கிட்டு வரும், இல்ல வேற போன பார்த்து வாங்க இல்லையா? அப்ப எந்த பொருள் வாங்கும் போதும் உங்களுக்கு 2 தேவை, ஒன்று அடிப்படை தேவைன்னா, இன்னொன்று சரி ஓகே எக்ஸ்ட்ராவா அடிப்படை தேவையோட 2 போன் இருக்குது, ஒரு போன் 5G இருக்குது, இன்னொரு போனும் 5G இருக்குது. இந்த 2 போன்லயும் ஒன்றுல டச் ஸ்கிரீன், ஃபேஸ் சென்சர், அதே வாய்ஸ் ரெகக்னைஸ் சென்சர் எல்லாம் இருக்குது. இன்னொரு போன்ல பிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குதுண்டா, நாங்க என்ன செய்வோம், அந்த 3 இருக்கிற போனை பார்த்து வாங்குவோமா இல்லையா? அது எப்ப அந்த 5Gக்குரிய தேவை நிறைவேற்ற பின்னா. அப்ப எப்பயும் ஒரு பொருளை வாங்கும் போது இங்க செயல்சார் தேவைகள் இருக்கும். செயல்சார் தேவை நிறைவேற்றப்பட்டால் நான் செயல்சாரா தேவைகளை பத்தி பார்ப்போம், இல்லையா அங்க போக மாட்டோம். சொல்ற விஷயம் இல்லைங்களா? எழுதுவோமா? நோட் எழுதுங்க. தேவை பகுப்பாய்வு என்பது முறைமை தேவைகளின் வரையறைக்குள் காணப்படும் பயனர்களின் தேவைகளை பகுப்பாய்வு செய்வது பற்றிய கற்றலாம். அதாவது என்னவாம் தேவை பகுப்பாய்வுன்னா, அந்த முறைமை தேவைப்படுகின்ற பயனர்களுக்கு முறை மேல என்னென்ன தேவைகள் இருக்கிறது பற்றிய கற்றலாம். அடுத்த நோக்கங்க, இதன் முக்கிய நோக்கம் புதிய முறைமையின் எல்லைகளை கண்டறிவதும், புதிய முறைமைகளின் எல்லைகளை கண்டறிவதும், புதிய முறைமையானது பிரச்சினை அமைப்புக்கு எவ்வாறு தீர்வாக அமைகின்றது என்பதை அறிவதுமா. என்ன புதுசா ஒன்று சொல்றாரு, இதன் முக்கிய நோக்கம் புதிய முறைமையின் எல்லையை கண்டுபிடித்தலும், புதிய முறைமையானது பிரச்சனை அமைப்புக்கு எவ்வாறு தீர்வாக அமைகின்றது என்பதை அறிவதுமா. இப்ப முந்தி காலத்துல ஒரு 2000ஆம் ஆண்டு எடுத்துக்காங்களேன், அந்த காலத்துல
போன்ல அடிப்படை தேவையா இருந்தது என்னன்னு கேட்டா ஒழுங்கா கிளியரா போன் பேசலாம், மெசேஜ் பண்ணலாம் என்று மட்டும். அப்படியே கொஞ்சம் டெக்னாலஜி வளர 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 ஒரு 2010 கால பகுதியில எங்களுக்கு அப்பொழுது தேவை டச் ஸ்கிரீன் இருந்தா நல்லது. அடிப்படை தேவைக்குள் இல்ல, டச் ஸ்கிரீன் இருக்கிறது நல்லது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், நெட்வொர்க் யூஸ் பண்ணக்கூடிய போனா இருக்கணும். தேவை மாறுதா இல்லையா? அதே அப்படின்னு இப்ப 2020 இருக்கு. இப்ப போன்ல உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கிறதெல்லாம் இல்ல, நெட்வொர்க் ஸ்பீட் 5G லெவலுக்கு யோசிக்கிறீங்க. விலகுதா விஷயம் பாருங்க. படிப்படியாக புதிய முறையை அப்டேட் ஆக தேவைகளும் அப்டேட் ஆகும். சரியா? எழுதுங்க. தேவை பகுப்பாய்வானது பின்வரும் இரு அடிப்படையில் ஆராயப்படும். தேவை பகுப்பாய்வானது பின்வரும் இரு அடிப்படையில் ஆராயப்படும். ஒன்று செயல்சார் தேவை, ஒன்று செயல்சார் தேவை, 2 செயல் சாரா தேவை. செயல்சார் தேவை, செயல் சாரா தேவை. அப்ப அதுல போன செயல் சார்ந்த தேவைகள் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் என்போம். ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் எழுதுங்க. குறித்த முறைமையினால் என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை குறிக்கும். முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை குறிக்கும். அதாவது மாதிரி சொன்னா 2வது நோட், இது முறைமையின் நடத்தையாகும். இது முறைமையின் நடத்தையாகும். இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அதே மாதிரி கொள்ளுங்க. இது முறைமையின் அடிப்படை நோக்கமாகும், அடிப்படை தேவையாகும். இது முறைமையின் அடிப்படை நோக்கமாகும் அல்லது இது முறைமையின் அடிப்படை தேவையாகும். உதாரணம் எக்ஸாம். என்ன உதாரணம்? ATM இயந்திரத்தில் பணத்தை மீளப்பெற, ATM இயந்திரத்தில் கொண்டெழுதுங்க, பணத்தை மீளப்பெற இரண்டாவது எழுதுங்க, மீதியை அறிதல். பணத்தை மீளப்பெறல், மீதியை அறிதல். நான் ATM மிஷின் மட்டும் நான் சொன்னேன், வாஷிங் மிஷின், போன் அதெல்லாம் நீங்க யோசிச்சு எழுதி கொள்ளலாம். அடுத்தது கொடுங்க, செயல் சாரா தேவை. செயல் சாரா தேவை இது முறைமையின் வரையறையாகும். செயல்சாரா தேவை இது முறைமையின் வரையறையாகும். அதாவது எந்த அளவுக்கு அல்லது எந்த எல்லைக்குள், எந்த அளவிற்கு அல்லது எந்த எல்லைக்குள்
தேவைகள் திருப்தியாகும் என ஆராய்வதாகும். இந்த எல்லைக்குள் தேவைகள் திருப்தியாகும் என ஆராய்வதாகும். ஆராய்வது ஆகும். சோ இந்த இடத்துலயும் விரும்பத்தக்க செயல்சாரா தேவை, விரும்பத்தகாத செயல்சாரா தேவை, அத்தியாவசிய செயல்சார் தேவை, செயல்சாரா தேவை, அத்தியாவசியமற்ற செயல்சாரா தேவை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்க எக்ஸாம் செய்யக்கூடிய பார்க்கணும். நோட்ஸ் எல்லாம் எழுதி நோட்ஸ் பெருசாக்கணும். சரியா? ஏன்னா இது எக்ஸாம்ஸ் சில டைம்ல தொண்டமான எக்ஸாம்ல கேட்பான், ஃபைனல் எக்ஸாம்ல தொண்டமான எக்ஸாம்ல கேட்பான். அந்த நேரத்துல மட்டும் அது சம்பந்தமான ஐடியா கொடுவான். அதாவது இப்ப ஒரு ஏடிஎம் மிஷின்ல டச் ஸ்கிரீன் இருக்கணும் அப்படின்றது, ஒரு ஏடிஎம் மிஷின்ல டச் ஸ்கிரீன் இருக்கணும் அப்படின்றது விரும்பத்தக்க செயல்சாரா தேவை. ஆனா இதே ஒரு ஏடிஎம் மிஷின்ல ஸ்லிப் வெளியே வரணும் என்றது அத்தியாவசியமான செயல்சாரா தேவை. சொல்ற விஷயம் இல்லைங்கதானா? அதாவது விரும்பத்தக்கண்டா இருந்தாலும் நல்ல, இல்லாட்டியும் நல்ல. ஆனா அத்தியாவசியம் என்று சொன்னா, நீங்க பாருங்க, ஸ்லிப் வரலன்னு சொன்னா டிசப்பாயிண்ட் ஆகிறீங்களா இல்லையா? அந்த டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ண அத்தியாவசியம். சொல்ற விஷயம் இல்லைங்களா? அப்ப ரெண்டு விஷயம் வாங்கிருக்குது. அதனால எக்ஸாம்ல வர டைம்ல விளங்கப்படுத்துறேன். ஓகே? சோ அப்ப இங்க செயல்சாரா தேவைக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க. ஏடிஎம் இயந்திரமானது தொடுதிரை வசதியை கொண்டிருத்தல். ஏடிஎம் இயந்திரம் ஆனது தொடுதிரை வசதியை கொண்டிருத்தல். ஏடிஎம் இயந்திரமானது தொடுதிரை வசதியை கொண்டிருத்தல். ஓகேயா? சரி, நாங்க இப்ப அடுத்த கட்டமா முறைமை வடிவமைப்பு என்ற பகுதிக்குள்ள போறோம். இதுதான் இந்த பாடத்துல ஸ்ட்ரக்சருக்கு வரக்கூடிய பகுதி. இனி நாங்க நாளைக்கு நாளன்னைக்குரிய கிளாஸ், அதாவது நாளைக்கும் அடுத்த நாளுக்குரிய கிளாஸ்கள்ல டேட்டா ஃப்ளோ டயக்ராம், டேட்டா கண்டெக்ஸ்ட் டயக்ராம் சம்பந்தமான விடயங்களை ஆராய போறோம். டேட்டா ஃப்ளோ டயக்ராம், கண்டெக்ஸ்ட் டயக்ராம், பிசினஸ் ஆக்டிவிட்டி மாடல் அப்படின்ற ஒரு டயக்ராம்ஸ் இருக்குது. டயக்ராம்ஸ் பத்தி ஆராய போறோம். இதுல எங்களுக்கு முக்கியம் கண்டெக்ஸ்ட் டயக்ராமும் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் மிக முக்கியமான டயக்ராம் தான் எக்ஸாமுக்கு வரக்கூடிய டயக்ராம். இது நாளை கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு 6வது கிளாஸ், தென் 7வது 8வது கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருக்குது. இந்த 7வது 8வது கிளாஸ்ல இந்த 7வது 8வது கிளாஸ்ல என்ன விடயங்கள் என்றால் அங்கேயும் டயக்ராம் சம்பந்தமான விடயங்கள் தான் போகும். சோ எப்படியாவது இந்த 3 கிளாஸ் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. ஓகே? சோ அப்ப திருப்பி அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு 9:30க்கு செய்வோமா இல்ல 10க்கு செய்வோமா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு 7 மணி இப்ப ரிப்ளை பண்ணுங்க. இது நாளைக்கு மார்னிங் ரிப்ளை பண்ணுங்க. திருப்பி நாளை கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். See you. Be a good night.